மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. விடு மல்லி, உனக்கு தெரியாததா? லேடிஸ் கிளம்பி வெளியில வர நேரம் ஆகத்தான் செய்யும். என்ன மல்லி, உண்மை கசக்குதா? என்னதான் நாங்க கிளம்ப லேட் ஆனாலும் ஒருத்தங்க நமக்காக வெயிட் பண்றாங்கன்னு தெரிஞ்சா இவ்ளோ டைம் யார் எடுத்துப்பாங்க? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். தப்பா? நீ வெண்பாவை அனுப்பி வச்சதான் தப்பு. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன இவ போய் அவங்கள கிளம்ப விடுவான்னு நினைக்கிறேன். அவங்க ரூம்ல போய் என்னென்ன ரணகலம் பண்ணி வச்சிருக்காளோன்னு தெரியல. நான் சமத்தா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவ என்ன மாதிரி நீ சொல்றதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிடுவா பாரு. அவ்வளவுதானா? ஆமாங்க. சரி, இல்லனா காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கு மல்லி? வேணா மெதுவா வரட்டுமே, உனக்கு என்ன அவசரம்? ஏய், அதோ நர்மதா வராங்களே. என்ன மல்லி, நீங்க இன்னும் கிளம்பல? இல்ல மல்லி, இப்பதான் எந்திரிச்சேன். இப்பதான் எந்திரிச்சிங்களா? வெண்பா எங்க? வெண்பாவை தேடுறீங்களா? சரியான சுட்டி, ஒரு இடத்துல உட்கார மாட்டாளே. ஆமா, ஆதவனை பாத்தீங்களா மல்லி? என்னங்க நீங்க எங்க கிட்ட கேக்குறீங்க? எங்க ரெண்டு பேரையும் வச்சு ஏதாவது பிராங்க் பண்றீங்களா? நிஜமாதாங்க கேக்குறேன். ஏங்க, வெண்பா உங்க ஹஸ்பண்ட் கூட தான் உங்களை எழுப்பி கூட்டிட்டு வரும்னு வந்தா. ஐயோ, மேம், நான் ஆதவன் பேசுறேன். ஆதவன், நம்ம நர்மதாக்கு என்னாச்சு? நான் கால் பண்ணிட்டே இருக்கேன், அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாங்களா? எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு ஆதவன். நீங்க எதுவும் மாட்டிக்கலல்ல? மேடம், அவளை விடுங்க, நான் குழந்தைய தூக்கிட்டேன். என்ன சொல்றீங்க ஆதவன்? நிஜமாவா? ஆமா மேடம், நான் வெண்பாவை கார்ல தூக்கி போட்டு கிளம்பிட்டேன். மேக்ஸிமம் இன்னும் 7 மணி நேரத்துக்குள்ள வெண்பா உங்க கையில இருப்பா. நீங்க லண்டனுக்கு பறந்துடலாம்.
தேங்க்யூ ஆதவன், தேங்க்யூ so மச். இருக்கட்டும் மேடம், நீங்க பணத்தை ரெடி பண்ணி வைங்க. ஷூர், கண்டிப்பா. நர்மதா என்னாச்சு? ஏன் அப்படி கேட்டீங்க? சொல்லுங்க நர்மதா. வெண்பா எங்க? நான் வழக்கத்துக்கு மாறா இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கேன். நைட்டு தண்ணி பாட்டில கூட ஏதோ மாத்திரை ஸ்மெல் வந்துச்சு. ஆதவன் என்னெல்லாம் சொல்லி சமாளிச்சானோ, இப்போ வெண்பாவை அவனோட தான் அனுப்புனதா சொல்றாங்க. அப்படின்னா ஷூ, கடவுளே. நர்மதா என்னாச்சு? சொல்லுங்க. எனக்கு பதட்டம் ஆகுது. சொல்லுங்க நர்மதா. மல்லி என்னாச்சு? இவங்க இங்க கிளம்பாம வந்திருக்காங்க. நர்மதா என்னாச்சு? இவ்வளவு நேரம் நீங்களும் கிளம்பாம அப்படியே வந்திருக்கீங்க. என்ன ப்ராப்ளம் ஆச்சு சொல்லுங்க. வெண்பா உங்க ஹஸ்பண்ட் ஆதவன் கூட தானே இருக்கா? ஐயோ, அவ அங்க இல்லையாங்க. அவங்களே ஆதவனை தேடி பார்த்துட்டு இங்க வராங்க. எதுக்கு இப்ப ரெண்டு பேருமே டென்ஷன் ஆகுறீங்க? வெண்பா ஆதவன் கூட தானே போயிருக்கா. வருவா வந்துருவா. நர்மதா நீங்க சாப்பிடுங்க, நாங்க சாப்பிட்டோம். விஜய் சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இந்த விஷயம். ஆதவன் வெண்பாவை கடத்திட்டான். என்ன கடத்திட்டானா? என்ன சொல்றீங்க நர்மதா? வெண்பாவை ஆதவன் கடத்திட்டாருன்னா என்ன அர்த்தம்? அவர் உங்க ஹஸ்பண்ட் தானே? சாரி மல்லி, சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க உண்மையான புருஷன் பொண்டாட்டி இல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? இதுக்கு மேல நான் உண்மையை சொல்லாம இருந்தா அது நியாயம் இல்ல. நாங்க பணம் வாங்கிட்டு தான் அப்படி நடிச்சோம். என்ன சொல்றீங்க? அப்படின்னா எங்க வெண்பா? அத சொல்றேனே மல்லி, என்னால இதுக்கு மேல நாங்க ஏன் வந்தோன்னு எப்படி சொல்ல முடியும்? வெண்பாவை தூக்குறதுக்காக தான் நானும் ஆதவனும் கப்பலா அவங்க கிட்ட நடிச்சோம். அடி பாவி, நீலாம் நல்லா இருப்பியா? ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என் பொண்ணுங்க வெண்பா எங்க? சார் சார், கொஞ்சம் அமைதியா கேளுங்க சார். அமைதியா கேட்கணுமா? உனக்கு இப்பவே என்ன பண்ற பாரு. ஏங்க? மல்லே சும்மா இரு மல்லே. வேண்டாம், எங்க சொன்னா கேளுங்க. நர்மதா சொல்லு, உன்னை கெஞ்சி கேக்குறேன். உன் கால்ல வேணாலும் விழுறேன். வெண்பா எங்க? மல்லி மல்லி அப்படிலாம் சொல்லாதீங்க. நிஜமாவே வெண்பா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாம ஆதவன் உங்க பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான் சார். நான் தூக்க வேண்டான்னு தான் சொன்னேன். ஏய் சும்மா நடிக்காத நீ. இதுக்கு மேலே உன்னை நம்ப தயாரா? உன்னை என்ன பண்ண பாரு. விஜய் விடுங்க. ஏங்க இவளை கொன்னுட்டா வெண்பா எங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? விடுங்க. நர்மதா ப்ளீஸ் சொல்லிடு. சத்தியமா தெரியல. ஏய் ஏன் இப்படி பண்ண? யார் உன்னை அனுப்புனது? சொல்றேன் சார். கதிரேசன் ஒருத்தரோட பொண்ணு நிஷா. அவதான் என்கிட்ட போன்ல பேசினா. வெண்பாவ அவ அக்கா பொண்ணுன்னு சொன்னா. உங்ககிட்ட குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொன்னா. மல்லி அவங்க உயிரோடைய விட்டு வச்சிருக்க கூடாது. எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துட்டு கடைசியில எப்படி ஒரு மோசமான முயற்சியில இறங்கி இருக்காங்க பாத்தியா? வெண்பா ஆதவன் எப்படியோ, ஆனா நிஜமாவே ஒரு நல்லது பண்ண போறோம்னு நினைச்சுதான் நான் வந்தேன். இங்க வந்து பாக்குறப்பதான் நீங்களும் மல்லியும் வெண்பா மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிட்டேன். வெண்பா உங்ககிட்ட சேஃபா தான் இருக்கா. அப்புறம் ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஐயோ என் வெண்பா. வெண்பா மல்லி நீ அழாத மல்லி. எப்படியோ அந்த ஆளு வெண்பாவை கூட்டிட்டு கதிரேசன் கிட்ட தான் போவான். எதுக்கும் பயப்படாத. ஏதோ வெளிநாடு போறதா பேசிக்கிட்டாங்க சார். அடி பாவிங்களா. சார், வெண்பா எங்க கிட்ட ரொம்ப அட்டாச் ஆனதும் எனக்கு இதை செய்ய விருப்பமே இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க மட்டும் என்னை காப்பாத்தலனா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாது.
இவ்வளவுக்கு அப்புறமும் உங்க குழந்தைய தூக்க எனக்கு மனசு வருமா சார்? ஆதவன் கிட்ட நான் எவ்வளவோ பேசினேன். ஆதவன் பேசாம நம்ம கிளம்பிடலான்னு கூட சொன்னேன். ஆனா அவன் கை நீட்டி காசு வாங்கிட்டோம், செஞ்சுட்டு தான் போகணும்னு தலைகீழ நின்னான். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணேன். கடைசியா நேத்து நைட்டு கூட அவங்க குழந்தைய கடத்த வேணாம், ஃப்ரெண்ட்ஸாவே கண்டினியூ பண்ணிட்டு கிளம்பிடுவோன்னு சொன்னேன். காலையில பார்த்தா எனக்கு மயக்க மருந்து கொடுத்து எந்திரிக்க விடாம பண்ணிட்டு இப்படி போயிட்டான் சார். ஐயோ வெண்பா, என் பொண்ணை எங்க கொண்டு போனான்னு தெரியலையே. வெளிநாடுனெல்லாம் சொல்றாங்களே. எனக்கு வெண்பா வேணும், பயமா மல்லி மல்லி இருக்கு. மல்லி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கவலைப்படாத. ஆ? ஏய் நர்மதா, அந்த ஆளுக்கு எப்படி போவான்னு உனக்கு ஐடியா இருக்கா? இருக்கு சார், இங்க எல்லா ரூட்ஸும் எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியும் அவன் இன்னும் டவுனை விட்டு போயிருக்க மாட்டான். இப்ப போனா ஷார்ட்கட் ரூட்ல போய் சிட்டி லிமிட்டுக்குள்ள மடக்கிடலாம் சார். வாங்க சார். ஆ, மல்லி வா போலாம், சீக்கிரம் வா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.